ஒரு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா அந்த ஆடு தான் குட்டியை கொல்லும். இது யாருக்குமே தெரியாது. இப்ப ஆடு வந்து குட்டி போட்டுச்சு அப்படின்னா ஆடையை பார்த்துக்கும், ஆடையை பால் கொடுத்துரும், ஆடையை வளர்த்திக்கும். சத்தியமா போய் ஒரு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 குட்டி போட்டுச்சுங்க. ஃபர்ஸ்ட் குட்டி நல்லா திடகாத்தனமா இருக்கும், 2வது குட்டி வந்து ரொம்ப சோனியா இருக்கும். ஆடு டயர்ல அந்த குட்டி மேல படுத்து தூங்கிடும். அதால உருவி வெளியே வர முடியாது, இறந்துரும். ஆடு குட்டி போட்டு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பால் கொடுத்துட்டு இண்டிவிஜுவலா 2 குட்டி போட்டாலும் 2 குட்டியும் ஒன்னா போட்டு க்ளோஸ் பண்ண வைக்க கூடாது. ஒவ்வொரு குட்டியும் தனித்தனியா பஞ்சாரத்துல போட்டு மூடி வச்சிடணும். ஒரு குட்டியும் இன்னொரு குட்டியுமே படுத்து கடைசியா பிறந்த குட்டி இருக்கு பாத்தீங்களா, வீக்கான குட்டி செத்து போய் நம்ம பண்ணையில இது மாதிரி நிறைய நடந்திருக்கு நம்மளுடைய ஏர்லி ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறம் நிறைய பஞ்சாரங்கள்லாம் வாங்கி இண்டிவிஜுவலா கவுத்து வைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டெத் ரேஷியோவே கிடையாது. பண்ணை ஏன் லாஸ்ல போகுது அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு மாஃபியாட்ட போய் மாட்டிடுறாங்க. அந்த மாஃபியாவில் உள்ளவன் என்ன சொல்லுவான், சார் 50 ஆடு வாங்குங்க, 20 ஆடுக்கு 1 கெடா வாங்கணும் சார் மேட் பண்றதுக்கு அப்படிமா. சரி ஓகே, 50 ஆடு வாங்கினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 தடவை குட்டி போடும் அப்படிமா. அப்ப வருஷத்துக்கு 4 குட்டி ஆகி போச்சுங்களா, 5×20 இவன் மனக்கணக்கு போட்டுருவான். அப்போ 50 ஆடு நம்மள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஒரு வருஷத்துல 200 குட்டி பிளஸ் 50 ஆடு 250 ஆடுன்னு அப்படி ஆகவே ஆகாது. நீங்க சொல்ல மாதிரி ஓவர் நைட்ல நம்ம வந்து ஒவ்வாமா ஆயிடலாம் அப்படிலாம் சத்தியமா அப்படி ஆகாது. ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஹீட்டு தள்ளி தள்ளி போகும். 1.5 வருஷத்துல 2 தடவை குட்டி போடுற ஆடும் இருக்கு, வருஷத்துக்கு 2 குட்டி போடுற ஆடும் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அப்படி ஆகவே ஆகாது. ஒரு 10 ஆடு குட்டி போட்டுச்சு 20 ஆடுனா எப்படியா இருந்தாலும் 3 கேஷுவாலிட்டி ஆயிரும். எண்ட் ஆஃப் தி டே பாத்தீங்கன்னா அசல் வந்தா போதுண்டான்ற அளவுக்கு ஆயிரும். ஒரு பண்ண சக்சஸ் ஆகணும்னா ஒரே ஒரு டிப்பு, ஏர்லி ஸ்டேஜில் வர்றாங்க ஒரு ஃபார்மிங் அப்படிங்கும்போது அவங்க வந்து பொட்டை குட்டியை வளர்த்து பழகவே கூடாது, பொட்டை ஆடுகள் வளர்த்து பழகவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நைட்டு 2 மணிக்கு குட்டி போடும், நீங்கள் ஏஞ்சி பார்க்க முடியுமா, எவ்வளோ சிரமம். நைட்டு 3 மணிக்கு குட்டி போடுது, எவ்வளோ சிரமம். மதியம் சாப்பிட்ற நேரத்தில் குட்டி போடுது, எப்படி பார்த்துட்டே இருப்பீங்க, 24 ஹவர்ஸும் பார்த்துட்டே இருக்கும்ல. ஒரு ஆடு இன்னொரு ஆடை முட்டிச்சுன்னா சென கலைஞ்சு போயிடும். கேஷுவாலிட்டிக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒரு பண்ண ஆரம்பிக்கிறவங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு 6000 7,000 ரூபாய் ரேஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு 10 15 கிலோ உள்ள கிடாய் குட்டிகளை முதல்ல வாங்கிட்டு வந்து 50 இல்ல 1000 கூட ஒரே நேரத்தில் வளர்க்கலாம், தப்பே கிடையாது. அதுக்கு வந்து அனுபவம் தேவையே கிடையாது. அதை முதல்ல வளர்த்து அவங்க வந்து ட்ரைனிங் ஆகணும். ஒரு கிடாவும் இன்னொரு கிடாவும் முட்டிட்டா எந்த நட்டமும் கிடையாது, அதுவே முட்டிக்கிட்டு வலிச்சோன்னா அதுவே போயிடும். இதுவே நீங்க பொட்டாட்டை வாங்கி வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் லோடு ஜாஸ்தி. அந்த ஒர்க் லோட பார்த்துட்டு நீங்களே அப்பா தெரியாம வந்துட்டான்ட்டு போயிருவீங்க. என்ன நான் கிடா வளர்த்துனா அவ்வளவு ஒர்க் இருக்காது அப்படின்னு. ஒர்க் ரேஷியோ கம்மி. ஆனா இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சியா பணம் தேவைப்படும் போது நீங்க அடுத்த மாசத்துலேருந்தே கிடாவை விற்க ஆரம்பிச்சிடலாம். ஆனா பொட்டையை விற்க முடியாது. இப்போ கிடா போகிற ரேட்டுக்கு பொட்டை போகவே போகாது. நீங்க ஒரு ரேட்டுக்கு வாங்கியிருப்பீங்க, இங்க கேட்டீங்கன்னா அதுல பாதி கூட போகாது. இப்ப நீங்க அதை அறுப்புக்கும் கொடுக்க முடியாது. ஒண்ணு சினையா இருக்கும், இல்ல குட்டி போட்டு பால் கொடுத்துட்டு இருக்கோம். பொட்டாட்டை அவ்வளவு சீக்கிரம் விற்கவும் முடியாது, அறுக்கவும் முடியாது. இது பெரிய டிஃபிகல்ட் இருக்கு. அப்போ நம்ம வந்து கிடாய் குட்டிகள் மாதிரி நிறைய வாங்கி வளர்த்தோம் அப்படின்னா நீங்க வாங்கிட்டு வந்த அடுத்த நாளே உங்களுக்கு விற்கலனா கூட நீங்களே ஞாயிற்றுக்கிழமை நீங்களே ஒரு கசாப்புக்காரனை கூப்பிட்டு வெட்டி நீங்களே காசு ஆக்கிடலாம். ஆக்சுவலா கிடா குட்டின்றது ஒரு நடமாடும் ஏடிஎம் சென்டர் மாதிரி. எப்ப வேணாலும் ஒரு 10,000 தேவைப்படுதா, ஒரு கிடாவை வந்து நீங்களே கசாப்பு பண்ணி நீங்களே அமௌண்ட் எடுத்துட்டு போயிடலாம். இதுல பெரிய பியூட்டிகளுங்க, 50 பொட்டை ஆடுகள் வாங்குறாங்கல்ல, அதுக்கு மேட் பண்றது கிடா வாங்குவாங்க. அந்த கிடாவோட விலை 1 லட்சமா இருக்கும். பிளைண்டா போய் நம்ம இறங்கிட்டோம்னா அடுத்த மாசத்துல இருந்து அள்ளியறலாம். இதை கேட்டுட்டு இருக்க ஐடில எத்தனை பேர் ஆரம்பிச்சானா அவனுக்கு எல்லாத்துக்குமே புரியும். ஏன்னா அவ்வளவு ஏமாந்துருக்கான் அவன். எவனாவது மேட் பண்றது கிடா 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குவானா?